ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் 2010 வெர்ஷனில் எப்படி ஒரு நியூ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ஆனோடனே இங்கே மேலே ஃபைல் இருக்கும். ஃபைலை கிளிக் பண்ணி நியூவில் போனோடனே வெப்சைட்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். நம்மளோட வெப்சைட்டில் வந்து மெயினாக விஷுவல் C# செலக்ட் ஆகிருக்கணும். அப்புறம் அதில் எம்டி வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. எம்டி வெப்சைட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். நம்மளோட வெப்சைட் பில்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கணும். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்லாம் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் இங்கே வந்து நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இங்கே காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ண போகிறோம். அதில் வெப் ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம நேம் வைக்கிறேன். இங்கே நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை லாகின் வச்சுக்கிறேன். இது மட்டும் தான் மாற்றணும். .aspx கட்டாயமாக இருக்கணும். ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்தோடனே வந்து நம்மளோட பேஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான வியூஸ் இருக்கும். நம்ம லேப்பில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸ்ப்ளிட் வியூனா கோடும் அந்த டிசைன் வியூ ரெண்டுமே இருக்கும். டிசைன் வியூ மட்டும்தான் இருக்கும். டிசைன் வியூவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டூல் பாக்ஸில் இருக்க இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ் வேணால் எடுத்து போட்டுக்கலாம். வேறு என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து பேசிக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்.